ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். பொருள்: ஊரான் வீட்டுப் பிள்ளையாகிய உன் கர்ப்பிணி மனைவியை பாசத்துடன் ஊட்டி வளர்த்தால் அவள் வயிற்றில் இருக்கும் உன் குழந்தையும் ஆரோக்கியமாக தானே வளரும். கழுதைக்குத் தெரியுமா கற்பூர வாசனை? பொருள்: கழு என்பது ஒரு வகை கோரைப்புல். அதில் பாய் தைத்து படுத்து பார்த்தால் கற்பூர வாசனை தெரியும் என்பதே சரியான விளக்கம். 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன் ஆவான். பொருள்: நோயை போக்க 1000 பேரை கொண்டு மருந்து கொடுப்பவன் அரை வைத்தியன் ஆவான். களவும் கத்துமற. பொருள்: களவு திருடுதல், கத்து பொய் சொல்லுதல். தீய பழக்கமான திருடுதல், பொய் சொல்லுதல் இவற்றை ஒருவன் தன் வாழ்நாளில் மறந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும். சேல் அகட்டிய பெண்ணை நம்பாதே. பொருள்: சேல் என்பது கண்ணை குறிக்கும். கணவன் உடனிருக்கும் போது கண்ணை அகட்டி வேறொருவனை பார்க்கும் பெண்ணை நம்பக்கூடாது. அரசினை நம்பி புருஷனை கைவிட்டது போல. பொருள்: அரசினை என்பது அரச மரத்தை குறிக்கும். திருமணமான பெண்கள் பிள்ளை பேறு பெற அரச மரத்தை சுற்றுவார்கள். கட்டிய கணவனை கவனிக்காமல் வெறும் அரச மரத்தை சுற்றுவது பயன் தராது. மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? பொருள்: மண்குதிர் என்பது ஆற்றின் நடுவில் இருக்கும் மணல் திட்டு மேடு. இதை நம்பி ஆற்றில் இறங்கினால் ஆற்றில் சிக்கிக் கொள்ள நேரிடலாம். வர வர மாமியார் கைதை போல ஆனாலாம். பொருள்: கைதை என்பது ஊமத்தாங்காயை குறிக்கும். ஆரம்பத்தில் ஊமத்தம் பூவாக இருக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும். பின்னர் நாளாக அது காயாக மாறி சுற்றிலும் முள் போல இருக்கும். கொடிய விஷம் கொண்டது. அதுபோல மாமியார் பேசுவதும் நடப்பதும் நாளாக கைதை போல இருக்கும் என்று அர்த்தம். 5 பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான். பொருள்: கீழ்க்கண்ட 5ம் கிடைத்தால் அரசனும் ஆண்டி ஆவான். ஆடம்பரமாய் வாழும் தாய், பொறுப்பு இல்லாமல் போகும் தகப்பன், ஒழுக்கம் தவறும் மனைவி, துரோகம் செய்யும் உடன்பிறப்பு, பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளை. இந்த 5ம் கொண்ட எந்த குடும்பமும் முன்னுக்கு வராது என்பதே பொருள். சொல் அம்போ வில் அம்போ. பொருள்: வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை விட மிக வேகமாக சொல்லும் வார்த்தை தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே வார்த்தைகளை மிக கவனமாக கையாள வேண்டும்.